சோஷியல்ல ஜஸ்ட் பாஸ் ஆனா போறோம், இல்ல நான் ஒரு 65-70 வாங்கினா போறோம், 95+ தொட்டா மட்டும் போதும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக கிடையாது. சென்டம் எடுக்கணும், 99 கூட கிடையாது, எடுத்தா சென்டம் தான் எடுப்பேன் அப்படின்னு ஒரு வெறியோட இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஓகேவா? பிகாஸ் சோஷியல்ல சென்டம் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா 1 மார்க் கூட நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அப்போ 1 மார்க் கொஸ்டின்ல இருந்து 8 மார்க் கொஸ்டின் வரைக்கும் ஒவ்வொரு லைன்லயும் ஒவ்வொரு வார்த்தையிலயும் நம்ம ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். படிச்சா மட்டும் பத்தாது, எக்ஸாம்ல எழுதுறப்போ கரெக்ஷன் பண்ற ஆன்சர் கீழே நீங்க எழுதுற கீவேர்ட்ஸ் இருந்தாதான் உங்களுக்கு 8 மார்க்குக்கோ 5 மார்க்குக்கோ மார்க் வரும். 1 மார்க் கொஸ்டின்ல புக் பேக்னு நினைச்சு லைட்டா ஆப்ஷன் ஷஃபிள் பண்ணி கொடுத்தப்ப கூட ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா அப்படியே மார்க் போயிடும். புக் அண்ட் சைட் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ப்ரிப்பேர்டா இல்லனா கடைசி வரைக்கும் பயத்தோட தான் நம்ம எக்ஸாம்க்கே வந்து போகணும். ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் போறப்போ இதை கேட்டா என்ன பண்றது, அதை கேட்டா என்ன பண்றது, நான் இதை படிக்காம விட்டேனே, இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் வருமா அப்படின்னு ஒரு பயத்தோட கான்பிடன்ஸே இல்லாம எக்ஸாம் போடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லனா ஃபியர்லெஸ்ஸா கான்பிடென்ட்டா ஹாப்பியா என்ன வேணா கெடுக்கடா நான் எழுதிடுவேன் அப்படின்னு ஒரு கெத்தா போகணும்னு நினைக்கிறீங்களா? சோ யாரெல்லாம் ஃபியர்லெஸ்ஸா நான் கான்ஃபிடென்ட்டா கெத்தா எக்ஸாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ இப்போவே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. வெல்கம் டு வேதாந்து அண்ட் அவங்க ஸ்ராவணி மேம். சோ இந்த பர்టిక్యులர் வீடியோல 1 மார்க்ல ஆரம்பிச்சு 8 மார்க் வரைக்கும் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, எப்படி படிக்கணும் கம்ப்ளீட்டா நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போறேன். ஓகே, சோ லெட்ஸ் பிகின் வித் 1 மார்க் क्वेश्चन. So 1 mark question பொறுத்த வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் புக் பேக்ல இருக்கக்கூடிய எல்லா 1 mark questionஸையும் தரவா படிச்சிருங்க. இதுல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆப்ஷன்ஸை லைட்டா மாத்தி கொடுக்கலாம். சோ நீங்க இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் ஆப்ஷன் A B C அப்படி மனப்பாடம் பண்ணாதீங்க. மனப்பாடம் தான் பண்றீங்கன்னா ஆன்சரோட சேர்த்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, சரியா? சோ தட் லைட்டா மாத்தி கொடுக்கலாம். ஓகே, ரெண்டாவது விஷயம், क्वेश्चनல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிரலாம். which is not அப்படி நம்ம புக் பேக்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்க, which does not affect the climate of India னு இருக்கு. சப்போஸ் எக்ஸாம்ல which affect the climate of India னு क्वेश्चனை மாத்திட்டா ஒரு not தான் இல்ல, ஆனா ஆன்சரே மாறிடும் இல்லையா? ஆப்ஷன்ஸும் சேம், क्वेश्चனும் சேம். ஒரு not இல்லனாலே क्वेश्चனே மாறி போயிடுது, ஆன்சரே மாறி போயிடுது. அதனால படிக்கிறத கரெக்ட்டா படிச்சுங்க. சோ 14ல 12 மார்க்ஸ் நீங்க புக் பேக்லயே வாங்கிடலாம். மீதி 2 மார்க்ஸ் புக் அண்ட் சைட் क्वेश्चन ஒவ்வொரு வாட்டியும் கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்னென்னலாம் படிக்கணும் நான் கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ணி வச்சிருக்கேன், அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். சோ எல்லாருமே ஒரு பேப்பர் எடுத்து நீங்க நோட் பண்ணி வெச்சுக்கோங்க, சரியா? சோ என்னென்னலாம் இம்பார்ட்டன்டான ஈவென்ட் இருக்கு அதோடைய இயரை கண்டிப்பா பாத்துக்கோங்க. உங்க புக்ல எங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல பாக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா? மோர் டு நோன் போட்டிருப்பாங்க, சம்டைம்ஸ் டு யூ நோன் போட்டிருப்பாங்க, இல்ல எதுவுமே போடாம கூட நமக்கு ப்ளூ பாக்ஸ் போட்டுலாம் வந்து அங்கங்க கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த ஹோல் பேஜ்ல உங்க கண்ணுல அது ஹைலைட்டடா தெரியணும்னு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப அதுல இருந்து ஒவ்வொரு வருஷமும் क्वेश्चन வந்து கேக்குறாங்க. சோ அதை வந்து நீங்க பிரியாரிட்டியா படிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம், புக் பேக் क्वेश्चனையே மைல்டா நமக்கு சேஞ்ச் பண்ணி கூட புக்கும் சைடா நமக்கு கேட்கலாம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியம், அந்த சாப்டரோட எண்ட்ல இருக்கக்கூடிய சம்மரி அண்ட் glossary. இது கிரியேட்டிவ் 1 மார்க்ஸ்க்கு மட்டும் இல்ல, கம்பல்சரி क्वेश्चனுக்கும் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். ஓகே, and then treaty of Versailles யாருக்கும் நடுவுல சைன் ஆச்சு, treaty of Bucharest யாருக்கும் நடுவுல சைன் ஆச்சு. சோ ஒவ்வொரு ட்ரீட்டியும் எந்த நாடுக்கும் இல்ல எந்த மனுஷனுக்கும் எந்த ராஜாக்கும் அப்படிங்கறத கண்டிப்பா ஒரு லிஸ்ட் மாதிரி போட்டு படிங்க. இந்த ட்ரீட்டி பேஸ்டு क्वेश्चंस வந்து வரும். ரெண்டாவது, ஃபவுண்டர்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் இல்லனா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் பார்ட்டி. நாசி பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணது யாரு, இல்லனா ஃபவுண்டர் ஆஃப் பிரம்மோ சமாஜ் யாரு, ஃபவுண்டர் ஆஃப் ஆரிய சமாஜ் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆர்கனைசேஷனையும் ஃபவுண்டர்ஸையும் கண்டுபிடிச்சவங்க, அதை ஆரம்பிச்சவங்க யாரு, இந்த கேள்வி நமக்கு கேட்கறதுக்கு there are high possibility. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஃபார்மர்ஸ் அண்ட் மூவ்மெண்ட். சோ நிறைய ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து நடந்துச்சு இல்லையா? சத்திய அபாலிஷ் பண்ணதா இருக்கட்டும், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட அபாலிஷ் பண்ணதா இருக்கட்டும், இல்ல விமன் எஜுகேஷனுக்காக நிறைய ஸ்கூல் செட்டப் பண்ணதா வந்து இருக்கட்டும், அன்டச்சபிள்ஸ் உடைய அப்லிஃப்ட்மென்ட்காக வந்து வர்க் பண்ணதா இருக்கட்டும், நம்மளுடைய ராமலிங்க அடிகளார், ஜோதிபா பூலே, அயோத்தி தாசர், ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர், ஆனி பெசன்ட், இவங்க எல்லார பத்தியுமே சூப்பரா படிச்சு வச்சுக்கோங்க. அவங்க எதுக்காக போராடினாங்க அப்படிங்கிறது, என்னென்ன ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க, சரியா? சோ இது எல்லாமே 1 மார்க் क्वेश्चனுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இதையும் தாண்டி நம்ம 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்குக்கு படிக்கிறதுல இந்த 1 மார்க் கேட்டா அப்போ நம்ம ஈஸியா எழுதிடலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபௌட் 1 மார்க். இப்போ லெட்ஸ் கெட் இன்டு இந்த 1 மார்க்ல நான் ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு how can I practice? சோ வி குவிஸ், வேதாந்து குவிஸ மறக்காம நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணுங்க, சரியா? சோ இதுல நம்ம புக் அண்ட் சைட் 1 மார்க் எல்லாத்தையுமே வந்து நம்ம தரவு பண்ணலாம். ஓகே, சோ யாருக்கெல்லாம் இந்த புக் இன் 1 மார்க் வி குவிஸ் வேணும், நான் அட்டெண்ட் பண்றேன் மேம் வி குவிஸ் அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எத்தனை பேர் வி குவிஸ் அட்டெண்ட் பண்ணுவீங்கன்னு பாத்துடலாம். ஓகே,
ரெண்டாவது விஷயம், லெட்ஸ் கம் டு த 2 mark கொஸ்டின். சோ இந்த 2 mark கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க எல்லா புக் பேக் 2 மார்க்ஸையும் படிச்சிட்டீங்க அப்படின்னாலே டெஃபினட்டா 2 மார்க்ஸ்ல நீங்க 20 out of 20 வாங்கிடலாம். சோ 2 மார்க்ஸ்க்கு ரொம்ப பயப்பட வேணாம். ஆனா அதுலயும் பயப்படுறதுக்கு ஒருத்த மட்டும் இருக்கான், அவன் தான் கம்பல்சரி கொஸ்டின். ஓகே, சோ இந்த கம்பல்சரி 28th கொஸ்டின் என்ன வரும் அப்படிங்கறத கம்ப்ளீட் ப்ரூஃபோட நான் உங்களுக்கு இந்த பர்టిక్యులர் வீடியோல காட்ட போறேன். சோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நம்ம சேனல்ல உங்களுக்காக கிடைக்க போகுது. ஓகேவா? எஸ். சோ நவ அகைன் லெட்ஸ் கம் இன்டு தி கொஸ்டின். 28th கொஸ்டின் வந்து என்ன மாம் எங்களுக்கு வரும்? சோ பப்ளிக் 2025ல போன வருஷம் what do you know about the startup india scheme கேட்டாங்க. அப்போ ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீம் இந்த வாட்டி கூட கேட்கலாம். ஓகே, நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. இது எங்க இருந்து கேட்டாங்க? இதோ பாருங்க, ப்ளூ பாக்ஸ் எக்கனாமிக்ஸ் யூனிட் 5ல இருந்து. ஓகே, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போன வருஷம் பப்ளிக் எக்ஸாம்க்கு முதல் நாள் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். நான் அப்படியே கிளாஸ் ஃபுல்லா அதுவும் இந்த கம்பல்சரிக்கு தான் நான் வந்து மாரத்தான் போயிட்டு இருக்கேன். நான் எல்லாத்தையும் நடத்தி முடிச்சுட்டு நான் வந்து எண்டு கொடுக்க போறேன், லைவ் முடிக்க போறேன். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்ட, மேம் ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் சொல்லித்தாங்க மேம், ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் சொல்லித்தாங்க மேம், சாட்ல ஸ்பாம் பண்ணிருந்தாங்க. I was tired, I was about to end the live. பட் அப்போ நான் என்ன பண்ணலாம், அப்படியே புக் எடுத்து கண்ட்ரோல் F போட்டு சர்ச் பண்ணி ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீமும் ஸ்டாண்ட் அப் இந்தியா ஸ்கீமும் நடத்தினேன். அடுத்த நாள் அது அப்படியே பப்ளிக் எக்ஸாம்ல வந்தது. அன்னைக்கு லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ண எல்லா குழந்தைங்களும் சூப்பரா எழுதிட்டாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி மேம் நாங்க செம்மையா எழுதிட்டோம் மேம், சூப்பர் மேம். நேத்து மட்டும் கடைசியா அந்த ஸ்டூடெண்ட் வந்து அப்படி சொல்லி அந்த ஒரு கொஸ்டினை நாங்க படிக்கலனா லைவ் கிளாஸ் அட்டென்ட் பண்ணலனா எழுதிருக்கவே மாட்டோம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. சோ தோப்பர் ப்ளூ கலர் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட். இதே அதுக்கு முந்தின வருஷம் பப்ளிக் 24ல என்ன கேட்டாங்க? why Chennai is called as Detroit of Asia கேட்டாங்க. இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க? இதுவும் யூனிட் 5 தான். அதுவும் பாரு ப்ளூ பாக்ஸ்லயும் இருக்கு, சம்மரிலயும் இருக்கு. அப்ப ப்ளூ பாக்ஸ் சம்மரில இருந்து திருப்பி திருப்பி கேக்குறாங்க. அதுக்கும் போன வருஷம் என்ன கேட்டாங்க? ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் கேட்டாங்க. அது எங்க இருக்கு? வாங்க, அதுவும் நமக்கு வந்து glossary-ல இருக்கு. டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் நம்ம 5 மார்க்குக்கு படிக்கிறோம். சோ கரெக்டா படிச்சுக்கோங்க. இப்போ ப்ரொபோர்ஷனேட் டாக்ஸ் கேட்டிருக்காங்களா, அப்போ நமக்கு ப்ராக்ரெசிவ் டாக்ஸ் கேட்கலாம், ரிக்ரெசிவ் டாக்ஸ் கேட்கலாம், வேற என்னென்ன டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் இருக்கோ அது எது வேணா கேட்கலாம். பி அலர்ட். ஓகே, பப்ளிக் 2022ல என்ன கேட்டாங்க? கார்ப்பரேட் டாக்ஸ். சோ கண்டினியூஸா நமக்கு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ்ல இருந்து 2 क्वेश्चन வந்து வந்திருக்கு, நல்லா பார்த்து வெச்சுக்கோங்க. ஓகே, சோ இந்த கார்ப்பரேட் டாக்ஸ் நமக்கு டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ். சோ ஆல் தி டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் தரவு பண்ணிட்டீங்கன்னா 28th கம்பல்சரி நம்ம சூப்பரா முடிச்சிடலாம். டோன்ட் வரி, கம்ப்ளீட்டா இந்த 28th கம்பல்சரி क्वेश्चनக்கு நான் உங்களுக்கு லைவ்ல வந்து எல்லாத்தையுமே சொல்லி தரேன். ஓகே, யா. இப்போ 5 மார்க் क्वेश्चनல 50 out of 50 வாங்குறதுக்கு என்ன மேம் பண்ணனும் அப்படிங்கறத பாத்துடலாமா? இதுல 42nd क्वेश्चन வந்து கம்பல்சரி. ஆனா இவன் அவ்வளவு பயப்படுறதுக்கு ஒண்ணும் கிடையாது. இது நமக்கு எழுதுற மாதிரி தான் வந்து வரப்போகுது. சோ 5 மார்க்ல 50 out of 50 வாங்குறதுக்கு நீங்க புக் பேக் கம்ப்ளீட்டா தரவு பண்ணிடுங்க, அவ்வளவுதான். 5 மார்க்ல நமக்கு பெருசா புக்கும் சைடு இது வரைக்கும் வந்து கேட்கல. சோ அத பத்தி நீங்க பயப்பட வேணாம். ஆனா ஏதோ ஒரு क्वेश्चन இருக்கு 5 மார்க், இது விட்டுறலாம், இது ஒரே கடுப்பா இருக்கு அப்படி தோணினா கூட விடாதீங்க. அதுல இருக்கிற கீ பாயிண்ட்ஸ் மட்டுமாவது பாத்துக்கோ. 5 மார்க்குக்கு எவ்வளவு பாயிண்ட்ஸ் எடுத்தா மார்க் வரும்? தேவையான பாயிண்ட்ஸ் 8 பாயிண்ட்ஸ் கூட இருக்கா எழுதணும். 5 மார்க்குக்கு 5 பாயிண்ட் மட்டும் எழுதினா போதும் அப்படின்னா கிடையவே கிடையாது. ஓகே, சோ தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து எழுதுறோம். பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ நான் உங்களுக்கு தரேன், அத பாருங்க, உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். அதுக்கப்புறமா கமிங் டு தி 8 மார்க்ஸ். சோ 8 மார்க்ஸ்ல நமக்கு எய்தர் ஆர்ல 2 வந்து கொடுப்பாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம மேப்பையும் டைம் லைனையும் பார்த்தலாம். மேப் திருப்பி 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 நீங்க பிராக்டிஸ் பண்ணி 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 பாருங்க, சரியா? சோ மேப்லயும் நீங்க क्वेश्चन நம்பரை மிஸ் பண்ணாம வந்து போடணும். தென் டைம் லைன் 10 வருஷத்தை கொடுத்து 5 ஈவென்ட் எழுத சொல்றாங்க. ஈஸி இல்லையா? சாரி, 20 வருஷம் கொடுத்து 5 ஈவென்ட் எழுத சொல்றாங்க. இந்த டைம் லைன்ல நேஷனல் ஈவென்ட்டையும் அண்ட் தென் வந்து வேர்ல்ட் ஈவென்ட்டையும் கன்ஃபியூஸ் பண்ணி படிக்காதீங்க, தனித்தனியாவே வந்து படிங்க. நான் ஒண்ணு சொல்றேன், 10 வருஷத்துக்கு 5 ஈவென்ட்னு படிங்க, சேஃப். ஓகே, 10 வருஷம் கேப்ல 5 ஈவென்ட், ஈஸியான 5 ஈவென்ட் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோ. இதெல்லாம் ட்ரிக் வச்சே நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ரொம்ப ரொம்ப ட்ரிக் வச்சு நம்ம சேனல்லே வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓகே, சோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா டைம் லைனுக்கு என்னுடைய வீடியோ, மேப்புக்கு என்னுடைய வீடியோ, கம்பல்சரி क्वेश्चनக்கு என்னுடைய வீடியோ எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். ஓகே, இப்போ லெட்ஸ் கம் டு தி 8 மார்க்க பார்த்துட்டு இந்த பிளெண்டர்ஸ்க்கு வந்து வரலாம். 8 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கேட்பாங்களா, புக் இன்சைட் கேட்பாங்களா? நான் சொல்லவா, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாம்ல பாதிக்கு பாதி வாட்டி ஒன்னு புக் பேக் ஒன்னு புக் இன்சைடா தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்க ஒரு ஸ்மார்ட்டான ஸ்டூடெண்ட்னா என்ன பண்ணணும்? புக் பேக் எல்லாத்தையுமே தரவு பண்ணிடணும். ஆமாவா இல்லையா?
Yes, so 8 mark பொறுத்த வரைக்கும் 1 will be from book back and 1 will be from book inside. அப்போ book back 8 markலயும் important மட்டும் தான் படிப்பேன்னு தென்னாவட்டா இருக்காதீங்க. when you see the question paper book in 8 mark இருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. இப்போ blunders சின்ன தப்பு இல்ல பெரிய தப்பு என்னெல்லாம் நீங்க பண்ணிடவே கூடாது. புக் பேக் கொஸ்டின்ல இது இம்பார்ட்டன்ட் இல்ல, இது வரைக்கும் இது கேட்டதே கிடையாது, இது நான் படிக்க மாட்டேன், இது எனக்கு பிடிக்கல, இது கருப்பிடிக்குது, இது எனக்கு மறக்குது அப்படின்னா நீங்க புக் பேக்ல எதையுமே தேவையில்லாம ஸ்கிப்பே பண்ணாதீங்க. ஓகே, அடுத்து இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் படிப்பேன். இந்த சேனல்ல வீடியோ போட்டாங்க இதை மட்டும் படிங்க, கன்ஃபார்ம் சென்டம் அந்த சேனல்ல வீடியோ போட்டாங்க இந்த 4 கொஸ்டினை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லி நீ யாரைய நம்பி நீ வந்து இல்ல வேணும் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனாலும் எக்ஸாம்ல சப்போஸ் அது வரலன்னு வச்சுக்கோ, ஹைபோதெட்டிக்கல் சிச்சுவேஷன், எக்ஸாம்ல சப்போஸ் வரலன்னா யாருக்கு லாஸ்? உனக்கு தான் லாஸ். சரியா? அப்போ இம்பார்ட்டன்ட்ட மட்டும் நம்பி சென்டம் ஸ்கோர் பண்ணலாம் நினைக்காதீங்க. பிகாஸ் இது ஸ்டார்ட்அப் இந்தியா ஸ்கீம், ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் இந்த மாதிரி கம்பல்சரி கொஸ்டின் எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்ல வராத ஒரு கொஸ்டின், புதுசா கேட்ட ஒரு கொஸ்டின். ஒவ்வொரு வருஷமும் பப்ளிக் எக்ஸாம்ல புதுசா ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கு. அப்போ இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் நான் படிப்பேன், அந்த இம்பார்ட்டன்ட்ல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சு படிப்பேன். மேம் நீங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வீடியோ வந்து போட்டீங்க, ஆனா அதுல நான் ஒரு இம்பார்ட்டன்ட் வச்சுதான் வந்து நான் படிப்பேன் அப்படின்னு நீங்க வச்சீங்கன்னா தப்பு. எந்த ஒரு டீச்சர் ஆனாலும் சரி, எந்த ஒரு சேனல் ஆனாலும் சரி, உங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போடுறாங்க? நீங்க எதுவுமே படிக்கலையா, அட்லீஸ்ட் இதையாச்சும் படிச்சுட்டு போடா அப்படிங்கறதுக்காக தான் போடுறாங்க. யாருமே வந்து இல்ல நீ எதையுமே படிக்காத இதை மட்டும் படி அப்படிங்கிற இன்டென்ஷன்ல போடல. ஓகே, அதனால நீ புரிஞ்சுக்கோ. ஓகே, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ ஒண்ணு போடுறாங்க அப்படின்னா நீ எதுவுமே படிக்கலையா, அட்லீஸ்ட் எதுவுமே படிக்காம போறதுக்கு இதையாவது படிச்சுட்டு போ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் போடுறாங்க. அதனால அதை வந்து நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. previous year questions skip பண்ணவே கூடாது, முக்கியமா book inside பொறுத்த வரைக்கும். இந்த previous year question I'm not just talking about the public exam but also the first midterm, second midterm, quarterly, annual and then your school revision exams. Okay, so past 3 year இந்த எல்லா question papers எடுத்து வச்சு அதுல இருக்கிற questions எல்லாம் படிச்சிட்டீங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. ஓகே மேம், இப்ப ஆரம்பிச்சு எனக்கு யாராவது சொல்லி கொடுப்பாங்களா மேம், எனக்கு லாஸ்ட் மினிட்ல ரிவைஸ் பண்றதுக்கு எனக்கு வீடியோஸ் வேணுமா அப்படின்னா நம்மளுடைய லாஸ்ட் சான்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இட் இஸ் ஆன்லைன் டியூஷன். எவ்ரிடே சாயந்தரம் உங்களுக்கு 2 லைவ் கிளாஸ் நடக்கும். நீங்க மிஸ் பண்ண லைவ் கிளாஸஸும் உங்களுக்கு ரெக்கார்டட்ஸா அவைலபிளா இருக்கும். பிடிஎஃப் தருவோம், சண்டே ஆனா டெஸ்ட் இருக்க போகுது, டெய்லி ஸ்டடி பிளான் தரும். சோ இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் சேர்த்து ஒரு மார்க்குக்கு ₹1 பே பண்ண போறேன், which is 499, which is 500 rupees நீங்க வந்து பே பண்ண போறீங்க. அவ்வளவுதான். சோ நீங்க பப்ளிக் எக்ஸாம் அப்பியர் ஆக போறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இதுல கிளாसेस இருக்கும். யார் எடுப்பாங்க? நாங்க தான் எடுப்போம். சரியா? இப்போ let me know in the comment section உங்களுக்கு இதுல எது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேம் எங்களுக்கு புக் இன்சைட் 1 மார்க் வீக்ஸ் வைங்க மேம், இல்லனா பப்ளிக்கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंसலாம் மாரத்தான் வாங்க மேம், புக் இன்சைட் கம்பல்சரி மாரத்தான் வாங்க மேம், மேம் நாங்க புக் பேக்கே படிக்கல மேம், இல்லனா மேப்புக்கு வந்து ட்ரிக் சொல்லி தாங்க மேம், இதுல எது வேணும் இல்ல ஆல் தி அபவ் வேணுமா அப்படிங்கறத மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் தாண்டி I will get centum அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. யார் யாரெல்லாம் எப்படியாச்சும் நான் வந்து சென்டம் வாங்கியே தீரணும்னு நினைக்கிறீங்களோ I will get centum அப்படிங்கறத எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இப்போ ஒரு இம்பார்ட்டன்டான PDF நான் உங்களுக்கு தர போறேன், அதை எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு சொல்றேன். சோ இந்த மாதிரி இந்த வீடியோவை நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வீடியோவை அதோட டிஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இந்த மாதிரி PDF லிங்க் வந்து கொடுத்திருப்பேன். சோ அந்த PDF லிங்கை நீங்க ஓபன் பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய மொபைல் நம்பர் OTP போட்டீங்க அப்படின்னா புக் பேக் क्वेश्चंस என் கூட சேர்ந்து நீங்க கம்ப்ளீட் பண்றதுக்கு எல்லாமே அந்த PDFல வந்து இருக்கு. சரியா? சோ கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. கமெண்ட்ல இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் I will score centum அப்படிங்கறத போடணும். சரியா? ஓகே, சோ ஆல் தி வெரி பெஸ்ட். அடுத்து மேத்ஸ்ல எப்படி சென்டம் ஸ்கோர் பண்ணலாம்ங்கற வீடியோல நம்ம மீட் பண்ணலாம். டாடா.